எவ்வளோதான் தோற்றாலும் இந்த டெஸ்ட் வந்துக்கினே இருக்க. என்னப்பா கார் என்ன விலை? நான் வாங்கும் போது 5 லட்சம். 5 லட்சமா? இதுல பலூன்லாம் இருக்குதா? பலூனா? என்ன பலூன் கேட்குறீங்க? அதான்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வந்து காப்பாத்துமாமா அந்த பலூனு. அந்த பலூன் 2 இருக்கு முன்னாடி. இருக்குதா? சரி, வாடகைக்கு ஓட்டுறியா இல்ல சொந்தமா யூஸ் பண்றியா? இதே பக்கத்து இடத்துல வாடகை கட்சா போவேன், மற்ற நேரத்தில் வேலைக்கு தான் போவேன். என்ன வேலைக்கு போனா ஒரு 30,000 சம்பளம் வருமா? எங்கப்பா 30,000 தரானுங்க, 25,000 தராங்க. அதுலேயே பிஎஃப் இஎஸ்லாம் பிடிச்சிடுறானுங்க. 25,000மா? சரி, எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? ஒரு பையன்பா சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது, ஊதாரி மாதிரி சுத்திக்கின்னு கிடக்குது. பசங்கனாலே அப்படித்தான். சரி, வருஷத்துக்கு எத்தனை டயர் மாத்துவா? அட வருஷமா மாத்திட்டு இருப்பாங்க டயரை, ஏதோ ஓடுறத பொறுத்து தான். சரி, எத்தனை வருஷமா வேலைக்கு போற? எவ்வளவு பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிறா? எங்கப்பா சேர்த்து வைக்கிறது? வண்டி டிவிக்கே மாசம் 10,000 போகுதுப்பா. கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுல வரதட்சணை எதுவும் கொடுக்கல? அந்த காலத்துல கொடுத்தாங்க 10,000. ஒரு பழைய வீடு கொடுத்தாங்க. அப்ப கொடுத்த பழைய வீடு இப்ப செம ரேட்டு போகுமா? அதை வித்துட்டு என்ன பண்றது, இருட்டுன்னு விட்டு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, காலம் போற போக்குல வித்துட்டு வாங்கவே முடியாது, அவ்வளவு விலை விக்குது. என்னப்பா பண்றது, இப்படிதான் ஓடிக்கின்னு இருக்கு. அப்பா நான் வெளியே போனா காசு கொடு. யாருப்பா உன் பையனா? பையன் தாங்க, கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குதுங்க. அப்பா சொல்ற மாதிரி கேட்டா ஒரு காருக்கு 2 கார் வாங்கி தரவில்லப்பா. வீசிடுவாரு. என்னடா பேசுற வந்தவங்க கிட்ட? உடுப்பா, சின்ன பையன் ஏதோ பேசிட்டான். மளிகை சாமான் எவ்வளவு ஆகுது மாசத்துக்கு? அந்த குறையும் ஏன் கேக்குறீங்க? ஒரு மாசம் 6,000 ஆகுது, ஒரு மாசம் 8,000 ஆகுது. 6,000க்கு 8,000க்கு 2,000 ரூபாய் வித்தியாசங்கதப்பா. எப்படி சமாளிக்கிறான்? கஷ்டத்தோட கஷ்டம், அதுவும் சரியாயி போகுது. என்ன பேசினுக்கிறான்? நான் காசு கேட்டுனுக்கிறான். டேய் காசுலாம் இல்ல, போட வெறுப்பேத்தி இருக்காத. பையன் காசு கேக்குறான். 10 ரூபா கூடப்பா காசு வச்சுல. பாக்கெட்ல இருக்கு, ஆனா இவனுக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப எனக்கு குடிக்கலாம், இவனுக்கு கூடியா? உனக்கே கொடுக்க மாட்டேன், இவனுக்கு ஏன் கொடுப்பேன்? நோ, நானா பேசுறேன். குத்து காசு தானே கேக்குறான். ஏமா என்னப்பா குத்த காசு கேக்குறேன்றான்? இவங்கிட்ட குத்தா என் காசு இவன் சொல்லு பண்ணிட்டான். அவங்ககிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீயே சொல்லுப்பா நாயத்தா. தம்பியா, அவங்ககிட்ட கொடுத்தல, அவங்ககிட்ட கேள்ப்பா. அப்பா ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாருல. உன்னை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன், வாடா போலாம். சரி, அதை விடுப்பா. வருஷத்துக்கு எத்தனை வாட்டி துணி எடுப்பா? பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் துணி எடுப்பேன், மற்றபடி எங்க எடுக்கிறது? அரிசி மெலிசா அரிசியா வாங்குறியா, கொஞ்சம் மோட்டா அரிசியா வாங்குறியா? மெலிஸ் அரிசி தான் 1,800 ரூபாய் சொல்றாங்க. மீடியம் சைஸ்ல 1,200 ரூபான்னு வாங்குறேன். உங்க பொண்டாட்டி வேலைக்கு போதா? போகுது. அப்ப பிரச்சனை இல்ல. எப்பவுமே உங்க கையில ஒரு 500 1000 இருந்துன்னு தானே இருக்கான். 500 1000 பாக்கெட்ல வச்சுன்னு இருப்போம்பா. யாராவது ஹெல்ப் கேட்டா ஹெல்ப் பண்ணுவியா? பணம் வச்சிருந்தா யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணணும். நல்ல குணமா உனக்கு. அதுக்குன்னே கடவுள் 20 வருஷம் உனக்கு ஆயுசு கொடுப்பான். நான்லாம் கோயிலெல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிறேன். பார்த்தா தெரியுதுப்பா, அன்னதானம் பண்ணிட்டு நீயே சாப்பிட்டு தானே. அந்த சாப்பாடு சாப்பிட்டா புண்ணியம். இப்போ உன்னை யாரோ ஒருத்தர் வந்து ஐயா சாமி எதனா ஹெல்ப் பண்ணுங்க நான் பண்ணுவா? அப்படிலாம் பண்ணிட முடியாதுப்பா. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, பொய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களான்னு பார்ப்பேன். சரி, சப்போஸ் நானே உங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணு கேக்குறேன்னு வச்சுக்கோ, என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க நீ நல்லவனா கட்டவனா? நானு இவ்வளோ நல்ல விஷயத்தையே பேசுறீங்க, நீ நல்லவராக தானே இருப்பீங்க. கரெக்டுப்பா, நீ கரெக்டான ஆளு. உன்னை யாருமே ஏமாத்த முடியாது. என்னங்க கொண்டு போறோம்? ஒன்றும் இல்லை. அட அட அட, அப்படியே கடவுள் உங்க ரூபத்துல வந்து இறங்கிட்டு இருக்கிறாரு எங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண சொல்லி. எதோ என்னால் முடிஞ்சது செஞ்சுன்னு இருக்கேன். சரி, அந்த 1000 ரூபாய் இருக்குது இருக்குதா? இருக்குது. ரொம்ப வருமே. முந்தா நாள் சாப்பிடல, நேற்று சாப்பிடல, காலையில சாப்பிடல. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் கேட்டா கொடுப்பியாப்பா? என்னப்பா நீ? கண்டிப்பா கொடுப்பேன். கொடுப்பா. அந்த ஆள் நான் தான்ப்பா. கொடுப்பா, என் கஷ்டத்தை சொல்லி கேட்கறேன், கொடுப்பா. ஒண்ணுமே புரியல, நல்லபடியா பேசுறீங்க, காசு கேக்குறீங்க. அவன் கஷ்டம் அவனோனுது, கொடுப்பா. 1000 ரூபாய்லாம் தர முடியாது, 500 ரூபாய் தான் தர முடியும். பரவாயில்லப்பா, 500 ரூபாய் கொடுத்துட்டேன். 500 ரூபாய் கடை என்ன? அதெல்லாம் வேணாம், நான் கொடுத்ததை நான் கேட்கல. நீ கேட்காதப்பா, எனக்கு நீ இன்னும் 500 ரூபாய் கொடுக்கணும்ல, அதை சொல்றேன். நாளைக்கு இதே நேரம் நல்ல நேரம் பார்த்து வரேன், எடுத்து வைப்பா. என்னது நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து வரியா? ஊர்லயே இருக்க மாட்டேன் நான்.